அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வினர் அஞ்சு குவாலிட்டியில வேற ரேஞ்சு. பாக்குறப்பே செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. செம்மையா கொத்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இது எல்லாமே சாப்பிட்டுருக்கீங்க. இடியாப்பத்தை எப்படி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஒரு பிடி பிடிச்சிருவோம். என்னங்க சர்ச் வெளியே இருந்து பாக்குறப்ப சூப்பரா இருக்கா? இன்னும் ஏரியல் வியூல பாருங்க, கிராஸோட இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். இந்த செம்மரி சர்ச் வந்து 1841 கட்டப்பட்டது. பிரிட்டிஷ் காலத்திலே கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆச்சாங்க. இது வெறும் சர்ச் மட்டும் கிடையாது, உள்ள வந்து ஒரு ஸ்கூல் கூட இருக்கு. நம்ம செம்மரி சர்ச் பக்கத்துல இன்னும் ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்கு, அங்கதான் உங்களை கூட்டு போறேன் வாங்க. நான் காயத்ரி. இது கோல்ட் வினர் பிரசன்ஸ் டேஸ்ட் ஆஃப் மதுரை அசோசியேஷன் வித் மில்கி மிஸ்ட். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இடியாப்பம் வந்து சிம்பிள் டிஷ், ஆனா மோஸ்ட் அண்டர்ரேட்டட் டிஷ்ஷும் கூடங்க. இப்ப நம்ம செம்மரிஸ்க்கு பக்கத்துல இருக்க பர்மா இடியாப்ப ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இதுக்கு வரலாறு இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்வீட்டா சாஃப்டா இடியாப்ப சாப்பிட போறேன் வாங்க. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கீங்க. உங்க இதுல எது ஸ்பெஷல்? எல்லாமே ஸ்பெஷல் தான் நம்மட்ட. எல்லாமே ஸ்பெஷல் சொல்றாரு. சரி நான் 2 இடியாப்பம் தாங்க தரம்பா. என்ன வெரைட்டி தர? இப்ப குதிரைவாளி ரெடியா இருக்கு, சூடா. எல்லாமே சூடா தான் இருக்கு. குதிரைவாளி, கம்பு, சிகப்பரிசி. குதிரைவாளி தான். இங்க என்னால நீங்க பேசவே அவ்வளோ சுட சுட போட்டுட்டு இருக்காங்க. புட்டெல்லாம் இருக்குங்க. இங்க பாருங்க, தேங்காய் செரடுல எல்லாம் புட்டு போட்டிருக்காங்க. எல்லாம் நீங்க பண்ணி பாத்திருக்கீங்களா? அதனாலதான் நான் பர்மா இடியாப்பம் தான் பெஸ்ட். குதிரைவாளி, சிகப்பரிசி, கம்பு 3 வச்சிருக்கேன். என்ன போட? சக்கரை போடுவா, ஜீனி போடுவா? சக்கரை போட. சக்கரை, ஜீனி, தேங்காய் பூ, தேங்காய் பூ, பால், சட்னி, குருமா. கொஞ்சம் பால் ஊதியா? சாப்பிடறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். பால்லாம் தேங்காய் பால்லாம் ஊத்துறாங்க. எப்படி பிளேட்டே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கா? அரிசி, இது வந்து ரெட் ரைஸ், இது வந்து குதிரைவாளி, தேங்காய் பூ, சக்கரை எல்லாமே. இது போக என்னென்ன இருக்கு? இது போக கேப்ப இருக்கு, சிறுதானியம் இருக்கு, கோதுமை இருக்கு, கருப்பு கவுனி இருக்கு, செவ்வாழை இருக்கு, அரிசி இருக்கு. நானும் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து பாக்குறேன். இந்த கடை எத்தனை வருஷமா இருக்கு? நான் 4வது தலைமுறைப்பா. 4வது. பாட்டி, அம்மாச்சி, அம்மா, நான். ஓகே. பர்மா இடியாப்ப கடைன்னு இருக்கு. எதனால இந்த பேர் வந்துச்சு? எங்க அம்மா அவங்க எல்லாம் பிறந்தது எல்லாமே பர்மா, அதனால பர்மான்ற பேர்ல இருக்கு. எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் இடியாப்பம் இருக்கு? 9 வெரைட்டி இடியாப்பம் இருக்கு. 9 வெரைட்டிஸ் ஆஃப் இடியாப்பம் இருக்காங்க. 3 வெரைட்டி புட்டு இருக்கு, 6 வெரைட்டி கொலக்கட்டை இருக்கு. உங்க கடை எப்பவுமே பிஸியா தான் இருக்குமா? சரி, நான் எங்க வீட்டுல போட்டா களியா வருது, விரைச்சிருது. நீங்க போட்டா மட்டும் எப்படி சாப்பிட்டா? பாரம்பரியமா பண்றதுனால அப்படி இருக்கு. எல்லாரும் பண்ணா வந்துரும். அதனால அப்படியே ஈஸியா புளியறாங்க. கஷ்டம் தான், நீங்க புரிஞ்சா கஷ்டம் தான், அவங்களுக்கு பழகிடுச்சு. அடுத்த பிளேட் அந்த கவுனி அதெல்லாம் பண்ணி இதுக்கே அசனா எப்படி? அடுத்த பிளேட் சொல்லிருக்கேன், குருமா, சட்னி, ஒரு புடி பிடிச்சிருவோம். அவன் கேமராமேனுக்கு அங்க டெம்ப்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்களும் பர்மால இருந்தீங்களா? மதுரைதான் பிறந்தோம். அம்மா அவங்க எல்லாம் பிறந்தது பர்மா. அம்மா வரும்போது 13 வயசு அங்க இருந்து வரும்போது. ஓகே. இவர் இல்லையாங்க, இவர் மதுரையா, அவங்க அம்மா வந்து பர்மாவா? ஆனா அப்படியே அந்த ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை 40. இந்த பால் கொழுக்கட்டையும் ஸ்பெஷலாங்க, சுட சுட இருக்கு. தேங்காய் பூலாம் மிதக்குது. கருப்பட்டி, தேங்காய் பூ, சுக்கு, ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு சூப்பரா இருக்கு. பால் கொழுக்கட்டை தான். இப்ப நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை சாப்பிட்டோமா, கார கொழுக்கட்டை இருக்கு. நெய், சீரகம், பெப்பர்லாம் போட்டு செம்மையா இருக்கு. இது அரிசி, இது வந்து கேப்ப, இது சிறுதானியம். சிறுதான்றது ஒரு 9 அரிசி ஒன்னா தானியம். அரிசி புட்டு, ராகி புட்டு, இது வந்து 9 வகையான சிறுதானிய புட்டாங்க.
பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கா. தேங்காய் பூ போட்டு நெய் ஊத்தி இல்ல நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட 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 என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும். கருப்பு கவுனி, கோதுமை, அரிசி, குருமா, சட்னி. இப்ப நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிட்டோம். இப்ப வந்து வெஜ்ல வந்து வெரைட்டிஸ். கருப்பு கவுனி, கோதுமை, அரிசி, குருமா, சட்னி. தேங்காய், கொண்டைக்கடலை, வெங்காயம், பீன்ஸ் எல்லாம் போட்டு குருமா அல்டிமேட்டா இருக்கு. சாஃப்டா இருக்கு. இடியாப்பம்னா இடியாப்பம் தான். மதுரைக்காரங்க எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா மதுரைக்கு வர்றவங்க கண்டிப்பா அந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் வெஜிடேரியன் சொல்லிட்டேன், நான் வெஜிடேரியன்காரங்க கோச்சுக்காதீங்க. அடுத்து உங்களுக்கு தரமான ஸ்பாட் இருக்கு, வாங்க போய். இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்வீட்டா சாஃப்டான இடியாப்பம் தானே நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. ஆனா இப்ப சிக்கன் மட்டன் நல்லா தட்டி காரமா சாப்பிட போறோம். என்ன நான் வெஜிடேரியன் ரெடியா? வாங்க போய் ஆர்டர் பண்ணுவோம். இது முட்டை கொத்தி இடியாப்பம். மணல் மணலாம் எப்படி செம்மையா இருக்கா பாக்குறதுக்கே. டெம்ட் ஆகுதா? சிக்கன் கொத்து இடியாப்பம் நல்லா அப்படி எடுத்து சிக்கன், வெங்காயம், தேங்காய் பால், முட்டை எல்லாம் போட்டு நல்லா கொத்தி வெறுதா சாப்பிடறதுக்கே செம்மையா இருக்கு. இது வந்து குடல் குழம்பா. ஐயோ பாக்குறப்பே செம்மையா இருக்கே. இருக்கு. கொத்து பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இது எல்லாமே சாப்பிட்டுருக்கீங்க. இடியாப்பத்தை எப்படி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. நீங்க பாருங்க, ஆட்டுக்கால் பாயா, சிக்கன் பாயா, எல்லாம் தேங்காய் பால், பெப்பர் எல்லாமே போட்டு சேர்த்து போட்டு செஞ்சுக்காங்க. அல்டிமேட்டா இருக்கு. இது வந்து சிக்கன் இடியாப்பம், இது குடல் இடியாப்பம், இது மட்டன் இடியாப்பம். பாருங்க நல்லா உதிரி உதிரியா எம்மியா இருக்குங்க. அப்படியே அமிர்த மாதிரி இருக்கு. மட்டன் நல்லா சாஃப்டா ஸ்பைசியா இருக்கு. மட்டன் குடல் ஜூசியா காரமா. குடல் சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லதுங்க. குடல் புண்ணெல்லாம் ஆறும். வெறுதா சாப்பிடறப்பே அல்டிமேட்டா இருக்கு. பாயா நம்ம இதெல்லாம் ஊத்தி சாப்பிட்டா இன்னும் எம்மி எம்மியா இருக்கும். ஒன்னொன்னா சாப்பிடணும். வெயிட்டிங்ல இருக்கு. பொறுமையா சாப்பிட்டு வந்து சொல்றேன். நான் உங்களுக்கு டெம்ட் ஆகுதா? என்ன பாக்குறீங்க? வாங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இடியாப்பம் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் டிஷ்னு சொல்லிட்டு. இப்போ நம்புறீங்களா நீங்க? நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் மட்டும் சாப்பிடல, என் டீம்மேட்ஸ் எல்லாரும் தான் சாப்பிட்டாங்க. உடனே கண்ணு வச்சிடாதீங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன். பாய். Taste the Milky Mist ice cream. ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பாரு, ஒவ்வொன்றுமே வேறு வேறு வேறு. It's so pure, give me some more. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. 1G Gold Winner கடலெண்ணெய், 2G Gold Winner நல்லெண்ணெய், 3G Gold Winner தேங்காய் எண்ணெய், 4G Gold Winner Rice Bran Oil. கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G Gold Winner. அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வினர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்சு.